ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் யாருக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஸ்டெல்லா ஃப்ரம் சென்னை. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இவங்களை பற்றி. இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். மோர் தென் 10 ப்ளவுசஸ்க்கு மேலே இவங்களுக்கு மட்டுமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா டிசைன்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த டிசைனோட ட்ரேசிங் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு எல்போ ஸ்லீவ் தான். ஸ்லீவ் டிசைன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவோட டோட்டல் லென்த் வந்து 10.5 இன்ச்சஸ் வரும். அதில் ஹாஃப் வந்து கீழே ஒரு டிசைன் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். தென் மேலேயும் சேம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு மிடில் வந்து இந்த மாதிரி வேவி லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 2 பார்டர்ஸ்க்கும் மிடில் வந்து எத்தனை வேவி லைன்ஸ் போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் டோட்டலாக 6 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்லீவோட மீதி ஹாஃபில் வந்து ஃப்ளாஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளாஸ் வந்து வி ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 லைன்ஸ் வந்து ஒரு லைனில் வந்து 7 ஃப்ளாஸ் அந்த மாதிரி வச்சு 2 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். சென்டர் ஃப்ளார்லேருந்து அந்த லைனில் இருக்க எல்லா ஃப்ளாஸ்க்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி வி லைன்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இதில் ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு இன்னர் சர்க்கிள் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு அவுட்டர் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ட்ரேசிங். இனிமேல் இதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்டர் லைனில் 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து பேபி பிங்க் கலரில் வந்து சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வாட்டர் சீக்வன்ஸ், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நார்மல் நீடிலில் வந்து சில்க் த்ரெட்டை 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். பேபி பிங்க் கலர்ஸ் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். தென் அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதிலேருந்து நீடில் விட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம்ல, லவங்கம் ஸ்டிச், அந்த ஸ்டிச் தான் ஒரு சீக்வன்ஸ் வச்சு அந்த நாட் வர இடத்துல வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் வச்சு போடணும். லவங்கம் ஸ்டிச் போடும்போது நார்மலாக சீக்வன்ஸ் இல்லாமல் லவங்கம் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா 8x8 ஸ்ட்ராண்ட்ஸ் 16 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்தோன்னா பெட்டராக இருக்கும். பட் இது வந்து சீக்வன்ஸும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் த்ரெட்டை வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நான் போடுறத கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 லவங்கம் ஸ்டிச் போடணும். சைடில் போடுற 2 லவங்கம் ஸ்டிச்சும் சேம் ஹைட்டில் இருக்கணும். மிடில் போடுறது மட்டும் அந்த 2ஐயும் விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். மேலே பார்க்குறப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கணும். சேம் இதே மாதிரி கீழே இருக்கிற பார்டர் லைனில் வந்து கண்டினியூஸாக இதே மாதிரி போடணும். 3 லவங்கம் ஸ்டிச்சு. ஹைட் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்புறமா லவங்கம் ஸ்டிச்லாம் போடும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் த்ரெட் வந்து சிக்கு விழாமல் நீட்டாக வரும். அப்புறமா நான் இதில் வந்து சில்க் த்ரெட்டும் பேபி பிங்க் தான், சீக்வன்ஸும் சேம் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சீக்வன்ஸ் வேறு கலர் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக போடும்போது வந்து ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே சேம் டிசைன் தான் கண்டினியூ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட், அப்புறமா டியூப் பீட், ஹாஃப் டியூப் பீடும் வந்து பிங்க் கலர்லேயே எடுத்திருக்கேன். 3 லவங்கம் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அதில் மிடில் போட்டிருந்த ஹைட் லைனுக்கு மேலே நம்பர் 3 பீடு வரணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணோன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டியூப் பீட், அகெயின் ஒரு நம்பர் 3 பீட், சேம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த வி ஷேப் கரெக்டாக வரும். ஸோ நான் இதுக்காக தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கீழே போடுற லவங்கம் ஸ்டிச் வந்து ஹைட் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். மிடில் இருக்கிற லவங்கம் ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக, மற்ற 2ம் சேம் ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது இதுக்காக தான். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த வி ஷேப் வந்து இந்த பீட்ஸ் போடும்போது கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். லவங்கம் ஸ்டிச்சுக்கு மேலே அந்த பீட்ஸ் வச்சு செகண்ட் லைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, அந்த வி ஷேப் இருந்துச்சுல்ல, கரெக்டாக அதில் சென்டர் எடுத்து அகெயின் கீழே போட்டிருந்த மாதிரியே அந்த சீக்வன்ஸ் வச்சு லவங்கம் ஸ்டிச் போடணும்.
வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. சேம் கீழே எந்த மாதிரி 3 லவங்கம் ஸ்டிச் கொடுத்தோமோ அதே தான் மேலேயும் அந்த வி லைன் அந்த பீட்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்புறமா இதுலேயும் ஹைட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து 1 இன்ச் தான் வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தோம். சேம் அதே ஸ்பேஸில் வந்து அந்த லைனில் வந்து கரெக்டாக டச் ஆகிற மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். அதை தாண்டி போச்சுன்னா மேலே இருக்கிற வேவி லைன்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கீழே 1 இன்ச்சுக்கு வந்து என்ன பார்டர் லைன் கொடுத்துருந்தோமோ சேம் அதே மாதிரி மேலேயும் ஒரு 3 லைன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டிச்சஸோட ஹைட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ்க்கு இடையில வந்து இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்லலாம் வந்து ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறப்போ அந்த கேப் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகி இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகுது டிசைன். இதில் நான் சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிடில் இருக்க வேவி லைன்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேபி பிங்க் கலரில் வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் விட்டுட்டு செகண்ட் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லைன்ஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ஃப்ளாட் லோட் பண்ணுவோம்ல சேம் அதே மாதிரி தான் 2 பீட்ஸ் வச்சு ஃப்ளாட் லோட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த லைன் வந்து ரொம்ப ப்ராடனாக தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக 2 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ஸோட கவுண்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஃப்ளாட் லோட் கொடுக்கும்போது வந்து நம்ம கீழே என்ன ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோமோ சேம் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த பீட்ஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். நார்மலாக ஸ்ட்ரைட் லைனில் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி பீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப தான் நீட்டாக இருக்கும். அந்த டிசைனும் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. 2 பீட்ஸ் வச்சுட்டு சென்டரில் ஒரு டிப் போர்ஷன் மாதிரி வருதுல்ல, அதில் மட்டும் ஒரு பீட் வச்சுட்டு அகெயின் அந்த சைடு வந்து கண்டினியூ பண்ணணும். அந்த சைடு பண்ணுறப்போ வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த சைடுக்கு எப்படி டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் 2-3 ப்ளைன் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அகெயின் இந்த சைடு டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூ பண்ணணும். அவ்வளோதான், ஈஸி தான். ஸோ ஃபுல்லாக இந்த லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளாட் லோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். டோட்டலாக 6 லைன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 3 லைனுக்கு மட்டும் லோடிங் கொடுத்துருக்கேன். 2 கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பேபி பிங்க்கும் கோல்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸும் கிளிப் ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். இந்த லைன் மீதி இருக்கிற லைன்ஸ்க்கெலாம் வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸும் இந்த சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஒரு 5 அல்லது 6 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கிளிப் ஸ்டோன். இந்த லைனுக்கு வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற லைனுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த லைன்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வேவி லைன்ஸோட டிப் போர்ஷன் வருதில்ல, அந்த டிப் போர்ஷன்லலாம் கிளிப் ஸ்டோன்ஸ் வரணும். அப்புறமா அந்த டிப் போர்ஷனுக்கு மிடில் வர கேப்பில் வந்து 2 கிளிப் ஸ்டோன்ஸ் வரணும். அதுக்கேற்ற மாதிரி சுகர் பீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். 5 or 6 அந்த மாதிரி கவுண்டிங் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்காக என்ன மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பெரிய டிசைன்ஸ்லாம் பண்ணுறப்போ டிசைனோட லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தென் இந்த லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த பார்டர் லைன்ஸ்க்கு மிடில் இருந்த வேவி லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கிளிப் ஸ்டோன், கோல்டு கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த ரெண்டையுமே ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓவராலாக ஸ்லீவோட ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. தென் இதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளார் பேட்டர்ன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் ஃப்ளார் டிசைனுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டர் ஃப்ளார் தான் பண்ணுறேன். சென்டர் ஃப்ளாரோட சென்டரில் இருந்த அந்த குட்டி சர்க்கிளுக்கு வந்து கிளிப் ஸ்டோன்ஸ், ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரி நீடில் வச்சே ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் நீடில் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நார்மல் நீடில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா 4 ஹோல்ஸ்லேயுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இதில் வந்து 2 ஹோல்ஸில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு பிங்க் கலர் சுகர் பீட் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ், அகெயின் 2 சுகர் பீட் இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி சேம் இதே மாதிரி வச்சு நாட் போட்டு எடுத்துக்கணும்.
கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது. எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் எடுத்துட்டு, அப்புறமா ஒரு சீக்வன்ஸும் எடுத்துட்டு, அகெயின் 2 சுகர் பீட் எடுக்கணும். கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்து இப்படி பண்ணுறப்போ அந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது வந்து ஒரு 3D ஒர்க் மாதிரி இருக்கும். அந்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சேம் இதே மாதிரி அந்த கிளிப் ஸ்டோன்ஸை ஃபுல்லாக சுற்றி கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த 3D லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சேம் இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாருக்கு வந்து கேப் விட்டுட்டு மற்ற ஃப்ளார்ஸ்க்கெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கேப் விட்ட ஃப்ளாரோட சென்டருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சுகர் பீட் அப்புறமா ஒரு கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் செல்ஃப் கலர் தான் எடுத்திருக்கேன். வச்சுட்டு நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம்ல, சேம் அதே மாதிரி தான் நாட் போட்டு எடுத்துட்டு பேபி பிங்க் கலரில் நம்பர் 6 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ஒரு 6 பீட்ஸ் வரும். அந்த கிறிஸ்டல் பீடை சுற்றி ஒரு 6 பீட்ஸ் வச்சோன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். அப்படி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஃப்ளார்ஸையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 2 மாடல் ஃப்ளார்ஸோட இன்னர் லேயரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அந்த பெட்டல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெட்டல்ஸோட அவுட்லைனுக்கு வந்து சிங்கிள் லைன் ஜரி கொடுத்துட்டு, அப்புறமா பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேஸுக்கு ஜர்தூசி கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் பேபி பிங்க் கலரில் வந்து ஜர்தூசி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு ஜர்தூசி லோடிங் கொடுத்துருக்கேன். நார்மல் லோடிங் எப்படி பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான். ஒரு ப்ளைன் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் ரிவர்ஸ் வரும்போது வந்து இந்த ஜர்தூசி கொடுத்து ஃபில் பண்ணணும். ஜர்தூசி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொரு பீஸும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தாலும் ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகி சுருங்கிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸோ ஜர்தூசியோ எது ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே கரெக்டாக கவுண்டிங் வச்சு இத்தனை தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த பெட்டல்ஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் ஃபில் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் இல்லாமல் ஃபில் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு பெட்டலுக்கு வந்து ஜர்தூசி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு வந்து நார்மல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணுறப்போ அந்த ஃப்ளார் வந்து இன்னும் அழகாக இருக்கும். சேம் ஃபுல்லாக ஜர்தூசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை சேம் ஃபுல்லாக பீட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நீங்கள் டிசைன் பண்ணும்போது வந்து சேம் இதே கலர் இதே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்புறமா கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ளாரோட பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜர்தூசி கட் பீட் ஆல்டர்னேட்டாக கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் ஃப்ளார் இருந்தில்ல, அதுக்கு வந்து கட் பீட் தான் கோல்டன் பேபி பிங்க் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் ஃப்ளார்லேருந்து மற்ற ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த லைன்ஸ்க்கு வந்து நம்ம கீழே வேவி லைன்ஸ்க்கு எந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து கோல்டு கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைனுக்கு வந்து ஒயிட் யூஸ் பண்ணுவேன். அதை மாதிரி ஆல்டர்னேட்டாக ஃபில் பண்ணணும். ஓவராலாக வியூ காமிக்கிறப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி வி லைன்ஸ் கொடுக்குறது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ பொட்டிக் ஸ்டைல் டிசைன்ஸ்னு பார்த்திங்கனாலே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நானுமே அக்காவோட வெட்டிங் ப்ளவுஸ்க்கு இந்த வி லைன்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த டிசைனோட வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்லீவோட டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவராலாக நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென்
ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். அதையும் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த வி லைன்ஸ்லேயும் ஒரு ஹேங்கிங்ஸ் வரும். அதையும் நோட் பண்ணுங்கள். அப்புறமா மேலே இருந்த அந்த லைன்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப்பில் எல்லாமே கொஞ்சமாக டாட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த ப்ளவுஸோட நெக் டிசைனுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ளவுஸோட நெக் டிசைன். நெக் டிசைன் பார்த்திங்கன்னா திக்காக ஒரு லோடிங் கொடுத்துருக்கேன் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி. அப்புறமா நம்ம அதில் பார்டர் லைன்ஸ்க்கு என்ன கொடுத்துருந்தோம் சேம் அதுதான். கொஞ்சம் நல்லா ப்ராடனாக கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம் அது மட்டும்தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா 2 மாடலில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஓவராலாக பேக் நெக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. டேசல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் 3D ஒர்க்கில். அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறமா இதுதான் ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லீவோட எண்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட், ரவுண்ட் பீட், சுகர் பீட் இந்த இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஓவராலாக ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டிக் ஸ்டைலில் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு க்ரியேட்டிவான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.